உலகெங்கிலுமிருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய உரைநடை ஒவ்வொரு நாளும் ஒரு வித்தியாசமான கோணத்தில், ஒரு வித்தியாசமான திசையில், ஒரு வித்தியாசமான வெளிச்சத்தில் நம்மை இட்டு செல்கிறதுங்கிறத பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்முடைய வள்ளல் பெருமான் திசைகளை பற்றி பேசுகிறார். திசைகளை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி தோணலாம். ஆனால் அவர் உணர்ந்திருக்கிறார். பாருங்கள், தென் திசை என்றால் என்ன, வடதிசை என்றால் என்ன, கிழக்கு திசை என்றால் என்ன, மேற்கு திசை என்றால் என்ன என்று இந்தியாவுக்கு பொருத்தி வைத்து சொல்கிறார். இதுதான் ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா நம்முடைய சமூகத்தில் பலகாலமாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்ற பல செய்திகளை அவர் இந்த உரைநடையில் பிழிவாக சொல்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்தியாவை அவர் முற்ற முழுக்க நடந்து பார்த்தாரா அல்லது பயணப்பட்டு பார்த்தாரா அப்படிங்கிறது தெரியாத நிலையில், அவர் அப்படி பயணிக்கவில்லை, இந்தியா முழுக்க பயணிக்கவில்லை அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது. ஞானம் தேடுபவர்கள் பொதுவாக நம்முடைய தேசத்தின் எல்லா பகுதிகளுக்கும் பயணம் செய்வார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் அப்படி செய்யலைங்கிறது நமக்கு தெரியும். அப்படி செய்யாத போதும் கூட இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அந்த மண் துகளின் வாசத்தை உணர்ந்திருக்கிறார், அந்த திசைகளின் நேசத்தை உணர்ந்திருக்கிறார், இந்திய மக்களின் பண்பாட்டை உணர்ந்திருக்கிறார். அங்கே இருக்கின்ற ஞானத்தின் உச்சத்தை இந்த திசைகளின் பற்றிய கட்டுரையில் நமக்கு சொல்கிறார் என்றால் ஆச்சரியமாக இருக்குது. இருந்த இடத்திலேயே இந்தியா முழுக்க அவர் பார்வையை செலுத்தி ஒவ்வொரு திசைக்கும் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறாருங்கிறது தான் நம்ம வியக்க வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. திசைகளை பற்றி இப்படியான ஒரு பார்வை, ஒரு புரிதல் ஒரு நவீன சித்தரிடம் கிடைத்திருக்கிறது என்பது. பாருங்களேன், அப்புறம் நம்மளே சொல்வோம், ஆமாம்ல வள்ளல் பெருமான் சொல்கிறது சரிதானே அப்படின்ட்டு. இந்தியா என்கின்ற அந்த உயர்ந்த நிலத்தை நம் மனதில் முதல்ல படமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற திசைகளை பற்றிய விளக்கங்களை பொருத்தி பாருங்கள். ரொம்ப பொருத்தமாக இருக்கும். 10 பொருத்தம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி 15 பொருத்தம் 20 பொருத்தம் கூட இதில் பொருந்தி வருது. அதுதான் வள்ளல் பெருமானுடைய உயர்வு. பார்க்கலாமா திசைகளை? வடக்கு பாகம் நட்சத்திர பிரகாசம், கிழக்கு பாகம் சந்திர பிரகாசம், மேற்கு பாகம் சூரிய பிரகாசம், தெற்கு பாகம் அக்னி பிரகாசம். கிழக்கு திக்கை நோக்கி தியானம் செய்கிறது யோக சித்தியை பெறுவதற்கு, மேற்கு மேற்படி சொர்ண சித்தியை பெறுவதற்கு, தெற்கு சாகா கலையை நித்திய தேகத்தையும் ஞான சித்தியையும் பெறுவதற்கு, வடக்கு சித்த சுத்தியை பெறுவதற்கு, வடக்கு கால்புறம், தெற்கு தலைப்பாகம். இதனால்தான் தெற்கு ஞானத்தில் சிறந்தது, வடக்கு அஞ்ஞானத்தில் அழுந்தியது. திசைகளை பற்றி இத்தனை விஷயங்களை சொல்றார். தெற்கு ஞானத்தில் சிறந்தது, வடக்கு அஞ்ஞானத்தில் அழுந்தியது அப்படிங்கிறாரு. தெற்கு தான் தலைபாகம், வடக்கு கால் பாகம் அப்படிங்கிறாரு. தெற்கை அக்னி தேசம் அப்படிங்கிறாரு. எவ்வளோ வித்தியாசமான ஒரு பார்வை பாருங்க. அக்னி தேசம்ங்கிறது ஞானத்தின் வெளிச்சம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அக்னினா பெரு நெருப்பாக எரிகின்ற அந்த பௌதீக நெருப்பை நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்லலை. காலம் காலமாக தெற்கு பக்கத்திலிருந்து ஞானத்தின் சூரியன்கள் உதித்து கொண்டே இருக்கிறார்கள். தெற்கிலிருந்து சூரியன்கள் உதித்து கொண்டே இருக்கின்றன. அதுதான் தெற்கு அக்னி பாகம் என்று சொல்கிறார். அந்த வகையில் தெற்கை தலைபாகம் என்று சொல்வது, தலைப்புறம் என்று சொல்வது மிக ஆச்சரியமான ஒரு சிந்தனை. அந்த சித்தர்கள் வரலாற்றிலேயே நம்முடைய தேசத்தை பற்றிய ஒரு முழுமையான சிந்தனையை கொடுத்திருக்கின்ற ஒரே சித்தர் யார் என்றால் நம்முடைய வள்ளல் பெருமான் என்று நிச்சயமாக சொல்லலாம். ஒவ்வொரு திசையை பற்றியும் அவர் என்ன சொல்றாருங்கிறத திரும்ப பாருங்க. வடக்கு பாகம் நட்சத்திர பிரகாசம், கிழக்கு பாகம் சந்திர பிரகாசம். நம்ம தேசத்தோட 4 திசைகளையும் எடுத்துக்கிட்டா வடக்கு பாகம் நட்சத்திர பிரகாசம், கிழக்கு பாகம் சந்திர பிரகாசம் அப்படிங்கிறாரு. இதை நம்ம உடனடியாக வியாக்கியானம் பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் ஆழ உள்வாங்கிக்கிட்டு யோசித்து பார்த்து நாம் தீர்க்கமாக ஒரு முடிவுக்கு வரலாம். அதனால் இப்போதைக்கு இப்படியே ஏற்றுக்கோங்க. வடக்கு பாகம் என்ன, கிழக்கு பாகம் என்னங்கிறத அப்படியே ஏற்றுக்கலாம். மேற்கு பாகம் சூரிய பிரகாசம், தெற்கு பாகம் அக்னி பிரகாசம். இந்தியாவோட 4 பாகத்துக்கும் பல பிரகாசங்களை பொருத்தி வைக்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். பொருத்தப்பாட்டை நிச்சயமாக ஆழ யோசிக்கலாம். அங்கே இருக்கின்ற சூழல், அங்கே இருக்கின்ற பண்பாடு, அங்கே இருக்கின்ற எல்லாவற்றையும் வைத்து பார்த்தால் வள்ளல் பெருமான் சொல்வது சரி என்று நிச்சயமாக உணர முடியும்.
அடுத்தது எப்படி பயணிக்கிறார் பாருங்க. கிழக்கு திக்கை நோக்கி தியானம் செய்கிறது யோக சித்தியை பெறுவதற்கு. இது எல்லாமே அவர் உணர்ந்தது. அதுதான் ரொம்ப முக்கியம். எப்போதுமே ஞானிகள் சொல்வது என்ன? கட்டுக்கதைகளை, கட்டுச்சோற்றை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நீங்களே உங்களுக்குள் உணர்ந்து அறிந்ததை மட்டுமே மற்றவருக்கு சொல்லுங்கள் என்பது. அப்படின்னு பார்த்தா வள்ளல் பெருமான் இது எல்லாவற்றையும் செய்து பார்த்து நமக்கு உள்ளங்கையில் தேன் சொட்டாக, அமுத சொட்டாக வைக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மேற்படி சொர்ண சித்தியை பெறுவதற்கு. சொர்ண சித்தினா உடனே அங்கே தங்கமாக கிடைக்குமா? அந்த பக்கத்தை பார்த்து தியானம் பண்ணால் தங்கமாக கிடைக்குமானா இல்லை. தங்கத்தோட மினுமினுப்பு, தங்கத்தோட தெளிவு, தங்கத்தோட உயர்வு, இது எல்லாமே நம்ம சிந்தனைக்கு வந்து சேரும். அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அதனால் மேற்கு திசையை பார்த்து நான் தியானம் பண்ண போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குன்னு கேட்டால் அங்கேருந்து தான் சொர்ணம் வந்து சேருமா, என் வீடு முழுக்க சொர்ணமாக வந்து சேரும் அப்படின்னா அப்படி இல்லை. நம்முடைய சிந்தனை முழுக்க தங்க ஆகர்ஷணமாக மின்னும், தங்கத்தின் உயர்வை போல் மின்னும் அப்படிங்கிற அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தெற்கு சாகா கலையை, நித்திய தேகத்தையும் ஞான சித்தியையும் பெறுவதற்கு. தெற்கிலிருந்து எத்தனை சிந்தனை சூரியன்கள், ஞான சூரியன்கள் உருவாகி இருக்கிறார்கள் அப்படின்னா தெற்கின் அடையாளமாக இத்தனை சித்துகளும் இருக்கின்றன என்பதை நம்முடைய வள்ளல் பெருமான் நமக்கு உணர்த்துகிறார். எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. வடக்கு சித்த சுத்தியை பெறுவதற்கு. வடக்கு கார்ப்புறம், தெற்கு தலைப்பாகம். இந்தியாவை ஒரு முழுமையான உருவமாக எடுத்துக்கொண்டால் வடக்கு கால் பகுதி, தெற்கு தலைப்பகுதி அப்படிங்கிறாரு. அழகாக இருக்குல்ல இந்த உருவம். எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. இதனால் தான் தெற்கு ஞானத்தில் சிறந்தது, வடக்கு அஞ்ஞானத்தில் அழுந்தியது. எவ்வளோ பெரிய தத்துவம். தெற்கு ஞானத்தில் சிறந்தது, தென் திசையில் கடல் ஓரத்தில், கடலுக்கு நடுவே ஞானத்தின் உயரங்கள் நின்று கொண்டிருக்கின்றன. அதனால்தான். எனவே ஒரு தேசத்தை உணர்வது எப்படி என்றால் நம்முடைய வள்ளல் பெருமான் அதற்கான திசை காட்டியாக இன்றைக்கு இருக்கிறார். அவர் காட்டுகின்ற திசையில் நாமும் நம்முடைய தேசத்தை உணர்வதை மட்டுமல்லாமல் அந்த தேசத்தில் நாம் இருக்கிறோம் என்றால் நாம் அதற்கான தகுதியோடு இருக்க வேண்டும். அதற்கு என்ன தகுதி என்றால் ஜீவகாருண்யம்தான் நம்முடைய ஒரே தகுதியாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லாமல் சொல்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். ஜீவகாருண்யமே நம்முடைய அடையாளமாக இருக்கட்டும். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.